ஹலோ ஜெனி. ஹே உனக்கு 100 ஆயிசு. இப்போ தான் நான் பிரியா கிட்ட உன்னை பற்றி பேசிட்டு இருந்தேன். என்னாச்சு? ஏண்டா லூஸு, நேற்று நைட்லேருந்து கால் பண்ணிகிட்ருக்கேன், எடுக்க மாட்டியா நீ? மெசேஜும் பார்க்க மாட்ற. என்னாச்சு? ஹே என்ன ஆச்சா? ஏண்டா கட்டிக்க போகிற பொண்ணு எமர்ஜென்சிக்கு ஒரு கால் பண்ணால் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ் வேலை, அதான் பேச முடியல, பார்க்க வர முடியல. கோவப்படாது. சரி சொல்லு, இப்போ எதுக்கு கால் பண்ண? இல்லை ஜெனி, ஒரு 5000 தேவைப்படுது. இந்த மந்த் எந்தக்குள்ள நான் திரும்பி கொடுத்துட்றேன், கொஞ்சம் அர்ஜென்ட்ரி ப்ளீஸ். நினச்சேன் நீ இதுக்கு தான் கால் பண்ணியிருப்பேன்னு. நான் எப்படி போனாலும் உனக்கு பரவாயில்லல, காசுனா தான் என்னோட ஞாபகம் உனக்கு வருதுல்ல. இப்போ எதுக்கு அப்படிலாம் பேசுகிற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, விடு. இதுதான் லாஸ்ட் ஜெனி, இந்த கடன்லாம் வாங்க மாட்டேன். இன்னும் 42 டேஸ் தான் இருக்குது நம்ம மேரேஜ்க்கு, ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் இருக்குடி, ஒரு 5000 மட்டும் தான் அமுச்சு விடு. அனுப்பி தொலைகிறேன் ப்ளீஸ். நான் நெக்ஸ்ட் மந்த் திரும்பி கொடுத்துட்றேன் உனக்கு. நான் கால் பண்ணுறேன் அப்புறமா. சரி வை, அனுப்பி தொலைகிறேன். காசுக்காக எங்களால் இருந்தது. ஹலோ, 2 நிமிஷத்தில் வரேண்ணா. வரேண்ணா. ஹலோ, மச்சா சிவா, ஒரு 30,000 ரெடி பண்ணி தர முடியுமாடா? ஏய் என்னடா நீ வேறு சும்மா காசு கட்டுன்னு இருக்க. யாருக்குன்னா உனக்கு வாங்கி கொடுத்த 2 லட்ச ரூபாய்க்கு நான் தான் இஎம்ஐ கட்டுருக்கேன். உனக்கு வேலை இல்லை, ஃபஸ்ட்டு அதை அடைக்கப்படுறா. இன்னும் எங்கள் வீட்டில் தெரியாது உனக்கு லோன் வாங்கி கொடுத்த விஷயம். என்னால் சமாளிக்க முடியல சக்தி. மச்சான் புரியுதுடா, இந்த இஎம்ஐ முடிஞ்சாலும் திரும்பி குத்துறேன்டா உனக்கு சேர்த்து. மச்சான் என்கிட்ட இப்போதைக்கு எதுவும் காசுலாம் கிடையாது. நானும் இஎம்ஐ கட்டணும், எனக்கே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குதா. நீ வேணால் வேறு என்ன ட்ரை பண்ணி. சரி மச்சான் கட் பண்ணுறான். அண்ணா வந்துட்டேண்ணா, ஒரு 2 நிமிஷம். என்ன சக்தி, காசு ரெடி பண்ணிட்டியா? நான் ஒரு 4 நாள் பொறுத்துறீங்களாண்ணே, இந்த வாழை கடைசியில் எப்படியா பெரட்டி கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேண்ணே. என்னடா கூலாக சொல்கிறேன்? எவ்வளோ நாளைக்கு நான் உன் பின்னாடி தொங்கிட்டு இருக்குது? இல்லைண்ணா, வர வேண்டிய காசு இன்னும் வரலண்ணா எனக்கு. வந்தோடனே திரும்பி குத்துறேண்ணா. இன்னும் 3 மாதம் இஎம்ஐ நிற்கிது. ஆஃபீஸில் என்ன ஏறுறாரு மேனேஜர். எனக்கு ஒன்று உண்மையாகவே அசிங்கமாக கேட்கணும் போல தோணும் தெரியுமா? நீ அவ்வளோ கடுப்பு வச்சுன்னு இருக்க, ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேற. இல்லை ஜீனா, ஒரு 4 நாள் பொறுத்துக்கோங்கண்ணா. இப்போதைக்கு 5000 மட்டும் இருக்குது, அமுச்சு விட்றேண்ணா. பார்த்தா பிச்சை போறியா சக்தி? எனக்கு கடுப்பு ஏற்றாத. 3 லட்சம் லோன் வாங்கியிருக்க, மாதம் 20,000 சில்லற, மொத்தம் 3 மாதம் இஎம்ஐ நிற்கிது. பார்த்தா 5000 கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ரிமைனிங் காசு நான் போட்டு கட்டவா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்கண்ணா, அமுச்சு விட்றேண்ணா. இப்போ ரொம்ப டைட்டாகண்ணா, அமுச்சு விட்றேண்ணா. அதெல்லாம் எனக்கு தெரியாது சக்தி. இன்னும் 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ளே நீ காசு தரலன்னு ஏன் நான் ஸ்ட்ரைட்டாக வீட்டான வந்து நின்றுவேன். இப்பயே சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன். கண்டிப்பாக அமுச்சு விட்றேன். சக்தி, எங்கேயா போயிட்டு வர? சொல்லுப்பா. தோப்பா செல்வத்தை பார்த்துருவேன்ப்பா. அப்படியா? டாக்டர் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாரு. இப்போ இன்னும் 10-15 நாள் பண்ண சொல்லிட்டாருயா. என்கிட்ட ஒரு 2 லட்சம் கொடுத்தேன்ல பேங்க்கில் போட சொல்லி,
அதில் 1 லட்சம் மட்டும் எடுத்து கொடுயா. உன் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுவோம். சரிப்பா, நான் கொடுத்துட்றேன். ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? இன்னும் ஒரு மாதிரி இருக்க. சாப்பிட்டேன். அம்மா கிட்ட நான் பதில் சொல்லுவேன். கடிதம் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் கவர்னர் அவர்களுக்கு. இந்த ரம்மியில் போகும் கடைசி உயிர் என் உயிரை தான் இருக்கணும். என் நல்ல வாழ்க்கையை இந்த ரம்மியில் நானே வந்துட்டேன். நான் முதல் 100 ரூபா போட்டேன், 500 ரூபா வந்தது. என் ஆசை தூண்ட தூண்ட 10,000, 20,000, 30,000 போய் இப்போ 6 லட்சம் இழந்து நிற்கிறேன்.
ஒரு கட்டத்தில் நானும் வெளில நினச்சேன், வெளில வந்துட்டேன். அட்வர்டைஸ்மெண்ட் மீண்டும் மீண்டும் எல்லாம் தூண்டியது. முதலமைச்சர் ஐயா, உங்கள் காலில் வந்து கேட்குறேன், இந்த ஆன்லைன் ரம்மியை தடை செய்யுங்க. இந்த ரம்மியில் போகும் கடைசி உயிர் என் உயிரை தான் இருக்கணும். ஜெனி, சாரி சிவா, எல்லாரும் மன்னிச்சிடுங்கடா. உங்களை ரொம்ப ஏமாத்திட்டா, ரொம்ப சீட் பண்ணிட்டேன்டா. உங்ககிட்ட வாங்கின காசு எல்லாத்தையும் நான் கடனுக்காக வாங்கின எல்லா காசையும் எல்லாம் இந்த ரம்மிக்காக போட்டு பணத்தை இழந்து நிற்கிறேன்டா. ஜெனி, சாரி ஜெனி, உன் கூட கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலாம்னு நினச்சேன்டி. முடியாது போலடி, என்னால முடியல. காசு வாங்கிட்ட உங்ககிட்ட, திருப்பி தர முடியல. எல்லாமே அப்படியே போயிடுச்சு ஜெனி. அப்பா ஆப்ரேஷனுக்கு காசு கொடுத்துருந்தாரு, 1 லட்சம் ரூபாய். என்னால் திருப்பி கொடுக்க முடியும் நம்பி ரம்மிலேயே போட்டு எதுவும் பண்ண முடியல ஜெனி. என்னால் தோத்துட்டேன், ஃபுல்லாகவே தோத்துட்டேன் ஜெனி. என் வாழ்க்கையில் எல்லா காசும் போய் எல்லாமே தோத்துட்டேன் ஜெனி. எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இப்போ தனியாக நிற்கிறேன்டி. என்னால் வாழ முடியல ஜெனி. இதுக்கு மேலே என்ன வாழ முடியல. ஊர் சுற்றி கடன் எல்லாரும் அசிங்கமாக கேட்குறாங்க ஜெனி. போகல, நான் நாக முடி செத்தெல்லாம் போல இருக்குடி. வாழ்க்கை கெடுக்க வைப்பல ஜெனி. நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா என்னால் முடியல. உன் கூட பேசுற கடைசி நிமிஷம் இதான் இருக்கணும் ஜெனி. என்னால் முடியல மச்சா. அப்படி அம்மா அப்பா பார்த்துக்கோங்கடா. எனக்கு நீங்க தானே பார்த்துக்கணும். என்னால் முடியலடா மச்சா, பார்த்துக்கோங்கடா. முடியலடா, என்னால் முடியலடா மச்சா, மன்னிச்சுங்கடா.